இனிமே நீங்க ஸ்கேல வச்சு எதையுமே வந்து மெஷர் பண்ண தேவையில்ல. ஸோ ஸ்கேல் இல்லாமயே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க மொபைல் டிவைஸ வச்சு எப்படி வந்து மல்டிபிளான திங்ஸ வந்து மெஷர் பண்றது, எப்படி அதோட சைஸ பார்த்தீங்கன்னா, சரியா அக்யூரேட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட் உங்க ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் உங்க கையில இருந்தா போதும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஆர் ரூலர் கேம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஸ்கேல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் லெவல் அட்ஜஸ்டர், ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டரும் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆட்னு கொடுத்துட்டு ஏஆர் மூலியமா திங்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். அது என்ன சைஸ் அண்ட் ஷேப்பில் இருந்தாலும் உங்களால் ரொம்ப சிம்பிளாகவே அதோட ஹைட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட சுற்றளவு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். இது சர்க்கிள் ஆக்கலாம் இல்லை ஸ்கொயராக ஆக்கலாம், எதை வேணாலும் உங்களால் ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். எது எடுத்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ கேம் ஏஆர் மூலியமாகவே நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டாட் அவலேருந்து பிளேஸ் பண்ணுற மூலியமாகவே நீங்கள் ஒரு திங்கை வந்து மெஷர் பண்ண முடியும். இது ரொம்ப சின்ன திங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆக கஷ்டப்படுது. அதே பெரிய திங்ஸ்னு பார்க்கும்போது அக்யூரேட்டாக கண்டுபிடிக்குது. அதே மாதிரி இது வந்து ஆஃப்லைனில் ஒர்க் ஆகாது, அதையுமே சொல்லிட்டேன். ஆன்லைனில் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஏஆர் கொடுக்கும் போது இதுக்கு சில டேட்டாஸ் தேவைப்படுது கலெக்ட் பண்ணுறதுக்கு, இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நெட்டை ஆனில் தான் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற ஆப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ஆப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்கேலோட சேர்த்து ஸ்பிரிட் லெவல் அட்ஜஸ்டரும் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பிரிட் லெவலை கரெக்டாக வந்து வச்சுருக்கீங்களா, சம மட்டத்தில் இருக்கீங்களா, சரியாக அது இருக்கா, எங்கேயாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கா, அதாவது ஸ்லாண்டிங் இங்கே நடந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்பில்ட்டாக ஒரு ப்ரொடக்டரும் இருக்குது. ஸோ இந்த ப்ரொடக்டர் மூலிமா ஈஸியாக வந்து நீங்கள் ஆங்கிள்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆங்கிள்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறீங்க அப்படின்னாலும் அங்கேயுமே இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும் போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டாக பார்க்க போகிற ஆப் ரூலர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரூலர் மூலிமா நீங்கள் வந்து எந்த வகையான திங்ஸாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாகவே மெஷர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு ஸ்கேலுக்கு ஆல்டர்னேட்டிவானது தான். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் எதை வேணாலும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து மெஷர் பண்ண முடியும். இது டிஸ்பிளே சைஸுக்குள்ளே தான் வரணும்னு அவசியம்லாம் இல்லை. இந்த ஸ்கேலை நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சின்ன விஷயமான இந்த வகையான பேட்டரியிலேருந்து ரொம்ப ரொம்ப அன்ஈவன் திங்ஸ் அண்ட் ஈவன் திங்ஸை கூட நீங்கள் மெஷர் பண்ண முடியும். அதோட சுற்றளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, சைஸ் அண்ட் ஷேப் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதோட எக்ஸாக்டான லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியும். இல்லை அன்ஈவனாக இருக்குது, இந்த அன்ஈவனான சைஸ் அண்ட் ஷேப்பை நான் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா சென்டராக நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸ் அண்ட் ஷேப்பை ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து மெஷர் பண்ண முடியும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ரிங் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது மூலிமா உங்கள் ரிங்கோட சைஸ் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளாக மெஷர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எண்டில் ஒரு சின்ன டிப்புமே சொல்கிறேன், அது மூலியமாகவும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் ரிங் சைஸ் தெரிஞ்சிக்க முடியும். இதில் ஜஸ்ட் உங்கள் ரிங்கை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதுமானது. உங்கள் ரிங்கோட எக்ஸாக்டான சைஸை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சிக்க முடியும். அதோட டயா ரொம்ப அழகாகவே உங்களுக்கு வந்து புலப்படும். இதில் வந்து ஒரு ரெசிப்டை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது எந்த மெஷர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி அப்படின்னு. நீங்கள் உதாரணத்துக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஆசாரிட்டு கொடுத்து செய்கிறீங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ட்டை நீங்கள் காமிச்சாலே போதும், உங்களுக்கான பர்ஃபெக்டான ரிங்கை வந்து அவங்க மேக் பண்ணி தந்துடுவாங்க. இல்லை என்னோடய ஃபிங்கரை நான் மெஷர் பண்ணணும், என்னோடய ஃபிங்கரோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நான் மெஷர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டரை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஃபிங்கரை வந்து மெஷர் பண்ண முடியும். என்னோடய கை கொஞ்சம் பெரிய கை தான், இருந்தாலும் என்னோடய சுண்டு வரல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய கையாக இருந்தாலும் மெஷர் பண்ணலாம் நான் சொல்கிறேன், என்னோடது மொத்தமாகவே அந்த இடத்த பிடிச்சிக்கிச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் வந்து க்ரியேட் பண்ணும், சைஸ்க்கான ரெசிப்ட். இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான அழகான ரிங் கிடச்சிடும். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு லாங் பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை இப்போ வந்து ஒரு பென்சில்லையோ ஒரு பென்லேயோ வந்து ஒரு அடையாளம் கொடுங்க. இப்போது இந்த டாப்பையும் எண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிங் சைஸ் வந்து கிடைச்சிடும். அதாவது லென்த்தாக எடுத்து அதை சர்க்கிளாக மாற்றுறது தான் அதே ஆப்ஷன் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிங் சைஸ் என்னென்னு அந்த லென்த்தை வச்சே ரொம்ப சிம்பிளாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே ரிங்கையும் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் இந்த ஆப்பே கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிங் சைஸை ஃபைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் டைமண்ட் ரிங்ஸோ இல்லை ரிங்ஸோ வந்து கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு தான் இவங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த மேரேஜுக்கு எந்த மாதிரி ரிங்
அப்படின்னு இங்கேயே சர்ச் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபீல்டை வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லேண்டை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீல்டு ஏரியா அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணியே உங்கள் ஃபீல்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ மேப்பில் நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, அங்கே வந்து லொக்கேஷன் ஆப்ஷன் மூலிமா ஜிபிஎஸ் வச்சு கரெக்டாக அந்த மேப் வந்து லொக்கேட் ஆயிடும். இப்போது அந்த ஏரியாவில் நீங்கள் எந்த இடத்த வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெஷர் பாயிண்ட் நீங்கள் ஜஸ்ட் வந்து பாயிண்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிளாக இருக்கட்டும், அதாவது சுற்றுவட்டத்தை நீங்கள் அளக்கணும், இல்லை நேர்கோட்டில் அந்த வீட்டையே நீங்கள் அளக்கணும், இல்லை அந்த லேண்டை அளக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டாட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஜிபிஎஸோட ஹெல்ப் மூலிமா உங்களோட லேண்டையோ அல்லது உங்களோட பில்டிங்கையோ அல்லது சர்க்கம்ஃபரன்ஸையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ண முடியும். இதுக்கு வேறு எந்த வகையான ஆப்ஜெக்ட்ஸும் தேவையில்லை. இது 100% அக்யூரஸியாக இருக்குன்னு சொல்லலை, 80% அக்யூரஸியாக இருக்கும். அதாவது கொடுத்த லேண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு அந்த லேண்ட் ப்ரிகாஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டவுட்டுக்கு மெஷர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ் ஆகும்னு சொல்லுவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட அடிஷ்னலான ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அதான் சொன்னேன், 100% இருக்காது. ஆனால் ஒரு செக்கப்புக்கு செகண்டரியாக நீங்கள் வந்து ஒரு தாட் வச்சுருக்கீங்க, மேபி நம்மளே மெஷர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடனே லேண்ட் மெஷர் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் சரியான ஜியோமெட்ரிக் வேணும், இதுக்கான சரியான டூல்ஸ் வேணும்னு. அந்த மாதிரி இல்லை, 100% இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 80% ஒரு டவுட்டுக்கு நீங்கள் அழகாக வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சொன்ன எல்லா ஆப்புமே அதே மாதிரி தான், எல்லாமே 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அழகாக அதை மெஷர் பண்ண கற்றுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.